ஆகாயத்து பறவைகள் தின்னும், எடுத்து புதைக்க அரசாங்கமே வராது. அப்பேற்பட்ட இயற்கை பேரழிவுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும். நிலநடுக்கமும் வரும், நீர்த்தேக்க அழிவுகள் வரும், ஜலப்பிரளயமும் வரும், புயலும் வரும், பொல்லாத வியாதிகளும் வரும். பாலும் தேனும் அல்ல, இனி பஞ்சமும் பட்டினியும் தான் தேசத்தில் வரும். கொள்ளை நோய்களும் கொடுமைகளும் நடக்கும். கர்த்தர் பிஞ்சுகளையும் சேர்த்தே அழிக்கிறார். அழித்து தன் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பாவத்தை குறித்துள்ள ஊழியம் தேசத்தில் விதைப்பது குறைவு, ஆசீர்வாதத்தை குறித்துள்ள ஊழியம் அதிகம் என்கிறார். வருகையை குறித்துள்ள ஊழியம் மிக மிக குறைவு என்று குமுறுகிறார். கடையோர பிரதேசத்திற்கு மகா பேரழிவு. ஜனங்கள் பெருமளவு அழிந்து போவார்கள் ஜலத்தால். உலகிலேயே இப்படி ஒரு அழிவா என கேட்கும்படி தேசம் பாழாய் போகும். மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும். நோவா காலத்து அழிவுகளுக்கு ஒப்பான பேரழிவு. அதே 40 நாட்கள் ஜலம் வற்றி போகாது. கல்மழையினாலும் கர்த்தர் வாதிப்பார். கொடூரமான செயல்களால் அரசு இயந்திரம் முடங்கி போகும். சோதோமுக்கு நெருப்பால் அழிவு. இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடும் மழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது. மறுபடியும் செப்பனிடப்படாதபடிக்கு இடித்து போடுவார். இனி அந்தி கிறிஸ்துவின் தாக்கத்தால் சபைகள் இடிக்கப்படும். துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமங்கள் அதிகமாகும். உங்கள் ஊரை நீங்களே ஃபோட்டோ பிடித்து வையுங்கள், அழிவுக்கு பின் பார்க்க பிரயோஜனப்படும். இந்த தேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நிலை ஏற்படும். ஆளரவமற்ற தேசமாகும். மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனம் ஏன் தான் வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும். எங்கும் விபச்சாரம் வெளிப்படும். ஜாதிகள் அற்றுப்போகும். மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி எந்நாளும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும். வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும். ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும். சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும். வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான். அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும். இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும். ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும். நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும். கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் விளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த புத்தகம் 292 பக்கத்தில் வெளிவருகிறது.
இந்த புத்தகத்தின் விலை 150 ரூபாய். இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும் இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் 5 புத்தகம், 10 புத்தகம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இப்படி உங்களால் இயன்ற நன்கொடைகளை காணிக்கைகளாக கொடுத்து இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். இந்த புத்தக ஊழியத்திற்காக செலுத்தப்படுகிற எந்த காணிக்கையும் திரும்ப செலுத்தத்தக்கதல்ல. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜீவ ஒளி தொலைக்காட்சியை நீங்கள் 24 மணி நேரமும் கண்டுகளிக்கலாம். கேபிள் டிவியில் அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740, விகே டிஜிட்டல் 720, எஸ்சிவி 179, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 134, ஏஎம்என் 192, அக்ஷயா 675, ஜாக் 274, இப்படிப்பட்ட கேபிள் டிவிகளில் நீங்கள் ஜியோ ஒலி தொலைக்காட்சியை 24 மணி நேரமும் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஸ்மார்ட் டிவி ஆப்ஸ்களிலும் நீங்கள் இந்த ஜியோ ஒலி தொலைக்காட்சியை பார்க்கலாம். அது ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளேசிங், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸ், இப்படிப்பட்ட ஆப்புகளிலும் நீங்கள் இந்த ஜியோ ஒலி தொலைக்காட்சியை கண்டுகளிக்கலாம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 68வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்மில் அநேகர் தனிமை உணர்வோடு நாம் காணப்படுகிறோம்.
தனிமையாக கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளையும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய தேவைகளை குறித்து நாம் சோர்ந்து போய் கலங்கி போய் அமர்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் நம்மை கட்டி வைத்திருக்கலாம். அதையும் நம்முடைய வாழ்க்கையில் அதிலிருந்தும் தேவன் நமக்கு விடுதலை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாருங்க, இந்த தேவனோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரோடு நாம் ஒப்புரவாகி நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் அவர் செம்மைப்படுத்துவார். நம்முடைய சுயபலத்தை நம்பி நம் சுயபலத்தை சார்ந்து கொண்டு அநேக நேரங்களில் நாம் செயல்படுவதால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். பாருங்க, மனிதன் கொடுக்கிற எந்த ஒரு ஆலோசனையும் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அது தேவ ஆலோசனையாக இருக்கும். ஆனால் இன்று அநேகர் தங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு விரும்பி தேவ ஆலோசனையை அசட்டை செய்கிறார்கள். அது நிமித்தம் அநேக சோதனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆனால் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. அன்பானவர்களே, நம்முடைய செய்கைகளை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நமது யோசனைகள் எல்லாம் உறுதிப்படும். நமது காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக வாய்க்க செய்வார். சங்கீதம் 56:3 சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பாருங்க, ஒரு சிறுவன் ஒரு நாள் ஒரு தனிமையாக ஒரு பாதை வழியாக அவன் சென்று கொண்டிருந்தான். அந்த பாதையில் ஒரு கல்லறை தோட்டம் இருந்தது.